சூழ்நிலையை பார்த்து சப்ரஸ் பண்ணியிருப்போம். இல்லை யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி பல விதமான விஷயங்கள் நம்ம ஆற்றல் என்ன பண்ணும் உள்ளே அடக்கி வச்சுருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு டேட்டை குறித்து வச்சுருப்பார். குறித்து வச்சு என்ன பண்ணுவார், நீ என்ன பண்ணாலும் நான் தானே பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், வெளியில் கொண்டு வருவார். எல்லாம் அப்படி தான் பாருங்கள். சின்ன வயசில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ரொம்ப சின்ன வயசில் அப்போது ஒரு ஹார்மோனியம் சொல்லித்தரதுக்கு ஒருத்தர் வருவார். ரொம்ப சின்ன வயசுலன்னு வச்சுக்கோங்களேன், மேபி லைக் ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும் எனக்கு. ஹார்மோனியம் சொல்லித்தரதுக்கு ஒருத்தர் வருவார். அப்போ அந்த புல்புல் தாராங்கன்னு ஒன்று உண்டு, அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டு. நீங்களாம் பார்த்துட்டு கூட மாட்டீங்க. அது கீபோர்ட் மாதிரி இருக்கும், பட் இங்கே ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அதில் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த சாரி கமாலாம் சொல்லி கொடுத்தாரு அந்த டைமில். இவர் சொல்ல உடனே நான் என்ன பண்ணிவிடுவேன், அதை உடனே முடிச்சிடுவேன். 2 நாள் 3 நாள் 4 நாள் இவர் சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணி முடிச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு தெரில போல இருக்குது, எனக்கு சொல்லித்தர தெரில. சொன்னதே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிச்சு போச்சு. போர் அடித்து போனோடனே அவர் இங்கே வரும்போது நான் ஆஃபீஸுக்கு ஓடிடுவேன், அப்பா ஆஃபீஸுக்கு ஓடிடுவேன். அவர் ஆஃபீஸுக்கு வரும்போது நான் வீட்டுக்கு என்ன பண்ணிவிடுவேன், இடையில நான் பூந்து வந்துடுவேன். ஸோ அது அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் படிக்கலை. ஒரு தடவை எங்கள் இதில் மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ ஹார்மோனியம், அப்போல்லாம் ஹார்மோனியம் தானே, ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஹார்மோனியம் அது ஒரு வரல, நான் எடுத்து வாசித்தேன். சின்ன பையனாக இருக்கும்போது நான் எடுத்து வாசித்தேன். நான் அதை கரெக்டுன்னு நினச்சி என்ன பண்ணேன், நானாக வாசித்தேன். அப்போது நான் கரெக்டாக நினச்சி ரொம்ப சந்தோஷமாக வாசித்து முடிச்சுட்டேன். எல்லாம் முடிஞ்சது. அடுத்த வாரமும் அவர் வரல. ஆனால் ஹார்மோனியம் பெட்டிங் இல்லை, எங்கள் அப்பா தூக்கி ஒழிச்சு என்ன பண்ணிட்டாங்க. ஏன்னா இவன் சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் நான் பொதுவாகவே இந்த வெக்கமான சூடு சொரணை அது இருக்காது. ஏன்னா பாஸ்ட் ஆகணுன்னா முதல் காரணம் அங்கே திறமையாக அதுதான் இருக்கணும் பாருங்கள். வெக்கமானோம் அதாவது ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மற்றது இல்லை, ஆண்டவருக்காக என்ன பண்ணுறோம் நம்ம. ஸோ அங்கே தொடங்கினேன். அங்கே தொடங்கி 5 வயசில் ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு சொன்னாங்க, ஹைட்டே இல்லையா, நீ எப்படி வாசிப்ப அப்படின்னாங்க. பரவாயில்ல சொல்லித்தாங்க, அதில் 1 மாதம் ஆகும் அப்படின்னாங்க. கரெக்டாக டிசம்பர் 23 படித்தேன். அதனால் ஞாபகம் இருக்குது. டிசம்பர் 23 அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். டீ குடிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னாரு. 23 சொல்லி கொடுத்தாரு. 24 நான் பாடி வாசித்தேன், ட்ரம்ஸை வாசித்தேன். 1 மணி நேரம் தான் படித்தேன். ஸோ என்ன அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிறது என்ன பண்ணாது, அது ஒரு நாளும் ஒளிஞ்சு இருக்காது. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க போதகருக்கு பாடுற திறமை இருந்தது. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஏன் ஒரு பாட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு. ஸோ மோசைக்கு 3 மாதம் ஆன மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் என்ன பண்ணிடுது எடுத்துருக்குது. ஆனால் எங்கே போய் சேரணுமோ அங்கே என்ன போகும், அதில் நான் நம்பிக்கையோடு என்ன இருக்கிறேன். சிலரை பிடிச்சி ஒழுகுனா தான் என்ன பண்ணுது, உட்கார வச்சு இல்லையா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேண்டியது. அதனால தான் பரலோக ராஜ்யம் சில நேரம் பலவந்தப்படுத்தப்படுகிறதுன்னு போட்டிருக்கு. வசனம் அதெல்லாம் போட்டிருக்குல்ல. அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. ரொம்ப அற்புதமான பாட்டு, நானும் என் வீட்டாரோடு அப்படிங்கிற ஒரு பாட்டு. அது ரொம்ப இன்க்ளூசிவான பாட்டு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும், எப்படி விசுவாசத்தில் இருக்கணும், நீங்கள் அப்படி கூட அந்த மீனிங்கை எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட எத்தனை பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டை? இங்கே பாடியிருக்காங்களா? பாடியிருக்காங்க. ஓகே, ரைட். அது ரொம்ப அற்புதமாக இந்த வீடியோ ஷூட்லலாம் பார்த்தீங்கன்னா நானே அசந்து போயிட்டேன் பாருங்கள். நான் கொஞ்சம் நல்லா நடிப்பேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோவில். அப்புறம் உங்கள் பாஸ்டர் நடிக்கிறத பார்த்தா, அதுவும் பாஸ்டர் ஒய்ஃபும் இந்த மாதிரி அசத்திட்டாங்க. நான் என்னடா இது பயங்கரமாக பண்ணுறாங்களே அப்படி நாங்கள் அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம், க்ரூவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கஷ்டமும் இல்லை. சிலவங்கள நடிக்க விட்டால் அவங்க ரொம்ப படாத பாடுபடுத்துவாங்க பாருங்கள் நம்மளை. ஏன்னா அந்த கேமராவை பார்ப்பாங்க, இங்கே பார்ப்பாங்க, அங்கே பார்ப்பாங்க, நடிச்செல்லாம் பார்ப்பாங்க. நடிக்கிறது ரொம்ப சேர்க்கத்தனமாக இருக்கும். ரொம்ப நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக, எனர்ஜெட்டிக்காக அந்த பாட்டை பார்க்கும்போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணும் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. அந்த லிங்க் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டீங்களா? சர்ச்சில் இருக்குதா? சரி, தயவுசெய்து உங்கள் மொபைல் எடுங்க. தடவையாக மொபைல் எடுக்க சொல்கிறேன். மொபைலை எடுங்க. உங்கள் சர்ச் குரூப்பில் இருப்பீங்கள்ல இல்லையா, வாட்ஸ்அப்பில் இருப்பீங்க இல்லையா, ரைட். அந்த வாட்ஸ்அப்பில் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எல்லா சபையிலையும் மொபைல் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, நான் எடுக்க சொல்கிறேன் பார்த்தீங்களா. லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்களா?
என்ன வருது? என்ன வருது? ஒன்றுமே வரல. இந்த போஸ்ட் வருதா? இதே போஸ்ட் வருதா? சரி, அதுக்கு கீழே நோட்டிஃபை மீன் ஒன்று வருதா? அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டீங்களா? அதுக்கு கீழே லெஃப்டில் லைக்னு ஒன்று இருக்கா? அதை வந்துங்க. எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே என்ன பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை அமுத்துங்க. ஏன்னா இதுக்கு மாத்திரம் இல்லை, அடுத்த பாடல்கள் இல்லை மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், நோட்டிஃபை ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த பாட்டை எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இந்த பாட்டை? கேட்டீங்க அப்படி தானே? சரி, ரைட்டு. தமிழில் அடிக்க முடியுமான்னு தெரில. அதில் கமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். கமெண்ட் இருக்கா அதில்? அமுத்துங்க. சரி, உங்களுக்கு அந்த பாட்டை பற்றி என்ன தோணுதோ கரெக்டாக நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தரேன். எழுதுங்க. இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ எப்படியாவது எழுதுங்க. தைரியமாக எழுதுங்க. நான் தான் மியூசிக் பண்ணேன், மியூசிக் நல்லா இல்லைன்னு எழுதுங்க. எப்படி இந்த மாதிரி எழுதுறதுக்கு 10 பேர் இருப்பாங்கள்ல, எழுதுங்க. கமெண்ட் இல்லையா? லைவ் சேட்டில் எழுதுங்க. ரைட்டு, அது கமெண்ட்டில் தான் போய் சேரும். பரவாயில்ல, லைவ் சேட்டில் அடிங்க, ஒன்றும் இல்லை. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் பண்ணவங்கெல்லாம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். 1 2. மற்றவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணாமல் ஏமாற்றிட்டு இருக்கீங்க. 3. வேறு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த ஆமேன்லாம் போட வேணாம். கஷ்டப்பட்டு பாட்டு எழுதி கஷ்டப்பட்டு அதை எடுத்து ரொம்ப சிம்பிளாக ஆமேன்னு என்ன பண்ணிடுவீங்க, போட்டுருவீங்க. ஆமேன்லாம் போட வேணாம். பாட்டை பற்றி உங்களுக்கு பாட்டு தெரியும், பாட்டு எப்படி இருக்குது, அந்த பாட்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க, நீங்கள் எழுதுங்க. இப்போ சரி, அது இருக்கட்டும். அப்படியே அதில் ஒரு ஷேர் பட்டன் இருக்கும் பாருங்கள், இருக்குதா இல்லையா? ஷேர் இருக்கா இல்லையா? ரைட்டு, அந்த ஷேர் அமுத்துங்க. உங்கள் குரூப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வெட்டித்தனமா வாட்ஸ்அப்பில், அந்த குரூப்புக்கெல்லாம் அனுப்புங்க. யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. குறைஞ்சது ஒரு 20 பேருக்கு, டைம் இல்லை, சீக்கிரம் ஒரு 20 பேருக்கு என்ன பண்ணுங்கள், அனுப்புங்க. ஷேர் பண்ணி எல்லோரும் பண்ணுறீங்களா? சும்மா மொபைலில் வச்சுட்டு சும்மா நோண்டுறது, ரீல்ஸை பார்த்துட்டு இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், 20 பேருக்கு என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ உடனே. அனுப்பிச்சிட்டிங்களா? 20 பேருக்கு அனுப்பிச்சிட்டிங்களா? அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களா? நெட்டு ஸ்லோவாக இருக்கா? ஜாம் பண்ணுங்க, நெட்டு ஃபாஸ்ட்டாக வரணும்னு. சரி, அப்படி கண்டினியூ பண்ணுங்க. 20 பேருக்கு நான் சொன்னது மினிமமாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, எல்லாம் எழுதி இருப்போம். ஒரு நிமிஷம். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். உங்கள் போதருக்கு நேராக, அவங்க ஒய்ஃபுக்கு நேராக நீங்கள் கரங்களை நீட்டுங்க, ஆசீர்வதிங்க, வாழ்த்துங்க அவங்கள. எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாம் வாழ்த்துங்க. ஆண்டவரே, அருமையான போதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஒழித்து வைக்க முடியாத ஆற்றல்களை கொடுத்திருக்கிறபடினால் நன்றி. இந்த 2 பேரையும் ராஜ்யத்தின் ஊழியத்திற்காக, பணிக்காக, ராஜ்யத்தின் பிஸ்னஸுக்காக ஆண்டவரே, இந்த 2 பேரையும் நீர் வேறுபடுத்திருக்கிறபடினால் நன்றி. ஆண்டவர், சபையாக, போதகராக ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கி வெளியிட போகிற பாடல் ஆண்டவரே பல லட்சம் ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாக மாறட்டும். சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களே
அது விசுவாசத்தில் ஊக்குவிக்கட்டும் ஆண்டவரே. ஒன்றும் இல்லாமல் இருக்கிற இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பட்டும். இந்த பாடல் போய் சேர்ற இடம் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. மனுஷன் என்ன கண் பார்வையில் பார்க்குறான்னு தெரியாது, ஆனால் ஆண்டவரே உங்களுடைய போதகர் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து இதை உண்மை நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பாடலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். லட்சங்களுக்கு இந்த ஆசீர்வாதமாக மாறுகிறபடினால் நன்றி. இந்த சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த பாடல் மூலமாக மேன்மையான காரியங்கள் நடக்கப் போகிறபடினால் நன்றி. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வெற்றியின் முழக்கத்தோடும் ஆண்டவரே இதை பாடலை பார்க்க கேட்க நீ உதவி செய்ய போகிறபடினால் நன்றி. இந்த பாடலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அபிஷேகம் பண்ணுறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே. இந்த பாடல் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எங்கள் தேசங்களில் கொண்டு வர போகிறபடினால் நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை நாங்கள் வெளியிடுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதமாக நீ மாற்றிடுகிறபடினால் நன்றி. அருமையான போதகர் மனைவி ஆசீர்வதி மாண்டவர், செய்கின்ற ஊழியர்களை ஆசீர்வதி. வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினால், யாரும் கிரகிக்க முடியாத நன்மையான காரியங்களை செய்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதி இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தரை சேவிப்பே, நீர் என்னை விசாரித்து என்னை திருப்தியாய் நடத்துவி. நான் என் வீட்டாரோடு கர்த்தரை சேவிப்பே, நீர் என்னை விசாரித்து என்னை திருப்தியாய் நடத்துவி. என்னை கொண்டு செயலாற்றுவி, கண்மலைகளை பெயர்த்தி என்னை கொண்டு செயலாற்றுவி. கண்மலைகளை பெயர்த்தி சீர்படுத்துவி, ஸ்திரப்படுத்துவி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவி. சீர்படுத்துவி, ஸ்திரப்படுத்துவி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவி. ரத்தத்தாலே மீட்டு கொண்டீ, உன் நீதியில் நிறுத்தினீ, நன்மையினால் பின்தொடர்ந்தீ, என் தலையை உயர்த்தினீ. உன் ரத்தத்தாலே மீட்டு கொண்டீ, உன் நீதியில் நிறுத்தினீ, நன்மையினால் பின்தொடர்ந்தீ, என் தலையை உயர்த்தினீ. சீர்படுத்துவி, ஸ்திரப்படுத்துவி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவி. சீர்படுத்துவி, ஸ்திரப்படுத்துவி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவி. என்னில் பற்றி எறும்பி வாரங்களை பொழிய செய்தி, என்னில் அற்புதங்கள் குவிய செய்தி. உம்மக்கினியை ஊற்றினி, என்னில் பற்றி எறும்பி வாரங்களை பொழிய செய்தி, என்னில் அற்புதங்கள் குவிய செய்தி.
விசாரித்து என்னை திருப்தியாய் நடத்துவி. நான் என் வீட்டாரோடும் கர்த்தரை சேவிப்பேன். நீர் என்னை விசாரித்து என்னை திருப்தியாய் நடத்துவி. என்னை கொண்டு செயலாற்றுவி. கண்மலைகளை பெயர்த்தி நீ என்னை கொண்டு செயலாற்றுவி. கண்மலைகளை பெயர்த்தி சீர்படுத்துவி. ஸ்திரப்படுத்துவி. பலப்படுத்தி நிலைநிறுத்துவி. சீர்படுத்துவி. ஸ்திரப்படுத்துவி. பலப்படுத்தி நிலைநிறுத்துவி. சீர்படுத்துவி. ஸ்திரப்படுத்துவி. பலப்படுத்தி நிலைநிறுத்துவி. சீர்படுத்துவி. ஸ்திரப்படுத்துவி. பலப்படுத்தி நிலைநிறுத்துவி. ஹல்லேலூயா. எப்படி இருந்தது உங்கள் பாட்டு? நல்லா நடிச்சிருக்காங்களா? இனி நடிக்க சொல்லி கொடுக்க வேண்டாம். ஆக்சுவலாக இது நடிப்பு இல்லை, இதுதான் ஒரிஜினல். இல்லையாண்டு கேட்பாங்க, ரொம்ப ஓவராக ஆடுறீங்க அப்படின்னு. ஆண்டவர் பிரசன்னத்தில் ஆடாமல் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நான் நடிக்கிறேன்னா இப்படி இருந்தேன்னா நான் நடிக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? இப்படி கையை வைத்தினேன்னு வச்சுக்கோங்க, உண்மையில நான் நடிக்கிறேன்னு. ஏன்னா எனக்கு அது வராது, நான் அது இல்லை. இப்படி இருக்கிறது தான் இவர், இது ஒரிஜினல், நடிப்பு இல்லை. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் நல்லது. அதனால தான் கிறிஸ்மஸுக்கு போட்டிருக்கு எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு தானே போட்டிருக்கு இல்லையா? சந்தோஷம்னா என்ன? உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கிடைச்சா சந்தோஷம், சந்தோஷம் தானே. ஒரு 10 லட்ச ரூபா கிடைச்சா அது மிகுந்த சந்தோஷம், அப்படி தானே? அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வரவு என்னன்னா மிகுந்த சந்தோஷம் தான் போட்டிருக்கு. நீங்கள் நினைக்கிறத விட ஜாஸ்தியாக என்ன பண்ணுது கிடைக்குது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது மிகுந்த சந்தோஷம். நல்லா சொல்லுங்கள், மிகுந்த சந்தோஷம். நல்ல ஒரு அலையிலியோ சொல்லுங்கள் பாபு, நல்ல ஒரு அலையிலியோ சொல்லுங்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சரியா, பாட்டை பார்த்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம முடிஞ்சு போச்சு. இது இல்லை, நான் சொன்ன 20 பேருக்கு மேலே என்ன பண்ணணும் நீங்கள்? அப்போ தான் மிகுந்த சந்தோஷம் வரும். நல்ல ஒரு அலையிலியோ சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அலையிலியோ சொன்னால் தான் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கிறது நான் என்ன பண்ணுவேன் தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல பாடல்கள் போட்டோம். நான் ஒன்றும் இல்லாமல் போகிறேங்கிற பாடல் ஏகப்பட்ட லேக்ஸ் வியூஸ் எல்லாம் பண்ணிகிட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு பதிலாக நான் நல்லா இருக்குங்கிற பாட்டை என்ன பண்ணிட்டோம் போட்டோம். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார், செய்வார். ஒரு நிமிஷம் எல்லோரும் எழுப்பி நிற்போமா? ஒரு 10 நிமிஷம். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை நல்ல அந்த பேட்ஸ் வால்யூம் பேட்ஸை குறைச்சிக்கோ. பேட்ஸ் ரைட். உன் ஆத்துமாவை பக்கத்தில் கை கொடுக்காதீங்க. எங்கள் சர்ச்சில் நான் கை கொடுக்க விடுறதில்ல. ஏன் அப்படின்னா, கை கொடுக்குறது என்னங்கிறத நான் படிச்சுக்கிட்ட பிறகு நான் கை கொடுக்குறதில்ல. அதுக்கு முன்னாடி கை தான் கொடுத்து விட்டுருந்தோம். பிரிட்டிஷ்காரன் யாரையா போட்டு தள்ளணுன்னா போட்டு தின்ன பிறகு வந்து என்ன பண்ணுவானா, அதெல்லாம் சொன்னது என்ன ஆயிடுச்சு, முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சிக்னல் தான் என்னது, ஹேண்ட் ஷேக். பிரிட்டிஷ் ஆர்மியில் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் அதை என்ன பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஹைஃபை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹைஃபை கொடுத்து சொல்லுங்கள், உன் ஆத்மாவை திருப்தி செய்வார். நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீ எங்கள் என் தலையில் அடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். மீண்டும், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி
திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை. சில பாடல்கள்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கும் பாருங்க. ஒன்று நடந்து முடிஞ்சதை எழுதுவோம், இல்லாட்டி நடக்க போகிறத என்ன பண்ணுவோம். நான் அப்படி தான் பாருங்க, நான் பாடுற பாட்டு எல்லாமே நடக்க போகிறதா இருக்கும். சிங்கக்கபியில் போய் விழுந்து என்ன பண்ணேன், உண்மையில் நான் எழுதி ஒரு 6 மாதத்தில் கிட்டத்தட்ட அந்த நிலைமை. அதுலேருந்து அடுத்த பாட்டும் ஒரே வால்யூமில் தான் வருது, தலைநிமுறை செய்தார்னு என்ன பண்ணுறேன். இப்போ இப்படிப்பட்ட இதில் வந்து நான் இப்படி போயிட்டேன் அப்படின்னு இல்லை, இப்படி போனாலும் ஆண்டவரை நான் காப்பாற்றுறாருன்னு என்ன பண்ணுறோம், நம்ம எழுதுகிறோம் பாருங்கள். இந்த பாட்டு அந்த மாதிரி தான் பாருங்கள். நீங்கள் ஜானோட பாட்டை பார்த்தீங்கன்னா அவனுக்காக எழுதுன மாதிரி இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த விதியை தலை எழுத்து எழுதியிருப்பான்னு சொன்னால் அவனை மாதிரி என்ன பண்ணுவோம் இருக்கும். அப்போது இவ்வளோ கஷ்டம் வந்த பிறகும் ஜெயன்ட்ட ஆண்டவரை பற்றி பெருசாக சொன்னான். நான் உள்ளே இருந்தேனே, இவ்வளோ பிரச்சனை இருந்தது. பிரச்சனை இருக்கும்போது நைட்டில், ஃபஸ்ட்டு டே நைட்டில் பிசாசோட ஒரு டைரக்ட் என்கவுண்டர். அப்போ சொல்கிறா அப்படியா, கத்தி சொல்கிறா அப்படியா, கர்த்தர் நல்லவர். நான் யோசனை பாருங்க, ஒரு மனுஷனால் எப்படி முடியும். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா, பவுல் சீலாவும் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வாசிக்கிறோம். நம்ம எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு அதை படித்து தான் தெரிய வேண்டியது இருக்குது. ஆனால் சமகாலத்தில், இந்த காலத்தில் ஒரு மனுஷன் அப்படி இருக்கிறான் அப்படிங்கும்போது பெரிய விஷயம் பாருங்கள். எந்த நிலைமையிலும் கர்த்தர் நல்லவர் தாங்க. நான் அந்த 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 இத்தனை நாள் இருந்த அந்த சாட்சியெல்லாம் கேட்டோம் பாருங்கள், எனக்கெல்லாம் புல்லரிச்சு போச்சு. ஆண்டவர் இப்படி நடத்துவாரா அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம யோசேப்பை பற்றி பயங்கரமாக பேசுகிறோம் இல்லையா, பயங்கரமாக பேசுகிறோம். என்ன கேஸில் உள்ளே போனார் தலைவர் சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கள், என்ன கேஸில் போனார் சொல்லுங்க. யூடிசிங் கேஸில் உள்ளே போனார். இப்போமா இருந்தால் நம்ம பாஸ்டர்மாருக்கு என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க. இப்போமா இருந்தால் யோசேப்பை பேசி பேசியே நரகத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க. நம்ம பாஸ்டர்மார்கள் நரகத்துக்கு அனுப்புறதுல பெரிய 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 PhD எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் நம்ம இன்றைக்கி யோசேப்பை பற்றி என்ன பண்ணிகிட்ருக்கோம், பேசுகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், விசுவாசம் பேசுகிறோம், பாட்டு எழுதுகிறோம். கரெக்டாக சமகாலம் பைபிள் நம்ம கையில் வச்சுருக்கிற பைபிள் இதை எழுதுனதோட நின்று போகலை. நீங்களும் நானும் ஒவ்வொரு புக்காக இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிள் இது இல்லை, பைபிள் இதோட இல்லை. நீங்களும் பைபிளில் ஒரு புக்கு தான். இது பைபிள் இல்லை, இதெல்லாம் தான் பைபிளாக என்ன பண்ணுது இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு மனுஷனை, அது ஜேஜாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மனுஷனை ஒரு மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த 50 வருஷத்தில் நம்மளை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, வரலாறு பேசும். அப்போது என் ஆத்மா, என் மனசு திருப்தியாக இருந்தேன்னா கர்த்தர் நல்லவருங்கிறத நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லுவேன். என் நிலைமை இருக்கட்டும்ங்க, என்விரான்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவர் என் மேலே வச்சுருக்கிற அன்பு மாறவே இல்லை. ஒரு அலையிலையா சொல்லுங்க, என்னை பற்றி ஊர் தப்பாகவே என்ன பண்ணட்டும், பேசட்டுமே, பிரச்சனை இல்லை. அவர் பேசுகிறாரா தப்பா, அவர் நல்லவராக தான் பேசுகிறாரு. என் பிள்ளை நல்லவன் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பேசுகிறார். நம்ம பிள்ளை தப்பே பண்ணிடுச்சு வச்சுக்கோங்களேன், தப்பே பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக நம்ம தெருவில் விட்டு அடிப்போமா? நம்ம பிள்ளைய அடிக்க மாட்டோம். ஏன்னா அது நான் பெத்த பிள்ளை, நீங்களும் நானும் அவர் பெத்த பிள்ளை. தப்பு இருந்தால் அவர் டீல் பண்ணிக்கிடுவார். அதை சரி பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், கைவிடாத தகப்பனாக இதை என் ஆத்துமால, என் மனசில் ஏற்றிக்கிட்டேன்னா நான் சொல்கிறேன், வறட்சியே கிடையாது என் வாழ்க்கை. பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், வறட்சி இல்லைன்னு சொல்லுங்கள். நல்லா சொல்லுங்கள், ஹைஃபை கொடுங்க. வறட்சி இல்லைன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், ஃபெய்த் ஃபேமிலிக்கு வறட்சி இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் ப்ராஃபிட் எல்லாம் கிடையாது, ஆனால் நான் சொல்கிறது எல்லாம் நடக்கும். ஏன்னா சின்ன வயசில் சொல்லுவாங்க, இதை சொல்லி தொலைச்சிடாதடா கருணாக்கு என்ன ஆகிடும், நடந்துடும். ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் என்ன ஆகும். இந்த சபையில் VIP டோர்ஸ் ஓப்பன் ஆகும். VIP டோர்ஸ், நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. VIP டோர்ஸ் என்ன ஆகும், நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து கால்ஸ் வர ஆரம்பிக்கும்.
ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை ஒரே கால் மாற்றும். ஒரு கால் என்ன பண்ணும்? சகலத்தையும் மாற்றும். புது வருஷம் உங்களுக்கு இப்படிதான் இருக்க போகுது. இத்தனை வருடங்கள் சேர்ந்து 100 மடங்கா மல்டிப்ளை என்ன ஆகுமோ அதுதான் 26ஆம் சபைக்கு. நீங்க போறதுக்கு முன்பாகவே நன்மை அங்க காத்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த சபையில பிசினஸ் பீப்புள் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. இருக்கிற ஆட்கள் பிசினஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த வருஷ கடைசிக்குள்ள கடன் இல்லாத டெட் ஃப்ரீ சர்ச் அனுப்பும். எங்க சபையில சொன்னேன், டிசீஸ் ஃப்ரீ. எல்லாம் ராமன் சொல்லுங்க. வியாதி டெத் ஃப்ரீ. கடன் எல்லாம் சொல்லுங்க. கடன் டெத் ஃப்ரீ. இது எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லைங்க, வயசானா சாதாரண வேணும். என்னைக்கு சாகணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு செத்து போயிடுவோம். சாக வேண்டாம்னு நினைக்கிற வரை சாக மாட்டோம். இதுதான் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் செத்து போவானா இருக்கு. விசுவாசத்தினால நீதிமான் பிழை. அப்ப நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க பிழைத்து கொண்டே. இது இங்க மாறணும். இங்க வறட்சி ஆயிடுச்சுன்னா சாவு வந்துடும். இங்க செழிப்பாயிடுச்சுன்னா சாவு நம்மளை விட்டு ஒரு அல்லேலூயா சொல்லும். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை எல்லாம் சொல்லுங்க. தலையில கை வச்சு துதிக்கும் என்னை கைவிட மாட்டார். மறுபடியும் சொல்லுங்க. துதிக்கும் என்னை கைவிட மாட்டார். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் என்னை மீண்டும் ஒரு முறை. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி. டெம்போ டெம்போ. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கை. தொடர்ந்து துதி செய். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடுநின்று நீக்கி. கத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடுநின்று நீக்கி. பயனும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணி. இருபயனும் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட. தொடர்ந்து துதி செய். தொடர்ந்து துதி செய் மனமே,
தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கரங்களை பேசி துதிக்கும் என்னை கைவிட மாட்டார். நல்லா சொல்லுங்க, துதிக்கும் என்னை கைவிட மாட்டார். நல்ல உள்ளத்தினால திறந்து துதிக்கும் என்னை நல்ல நம்பிக்கையோடு சொல்லுங்க பாப்போம். துதிக்கும் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு நாள் உங்க குடும்பத்தில் இருந்த பேட்டர்ன்ஸ் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் தொடர போறது. உங்க பரம்பரையில் ஓடிட்டு இருந்த ரத்தத்தினுடைய பேட்டர்ன்ஸ் புது வருஷத்துல உங்க இடத்துல வரப்போறது. God is changing your patterns. இவ்வளவு நாளா குடும்பம் கடன் வாங்கிச்சா நீங்க ஐஸ்வர்யனா இருப்பீங்க. எத்தனை பேர் அதை விசுவாசி? இந்த வருடம் முழுவதும் நான் ப்ராஸ்பெரிட்டியை பேசியிருக்கேன். நான் இங்கே வந்தப்போ, வேலையை விட்டுட்டு வந்தப்போ ஒரு 500 ரூபா வந்த பெருசு. ஒரு 500 ரூபா என் கையில் இருந்தா எப்படியாவது கிடச்சிடணும் ஆண்டவரே. ஒரு 100லேருந்து 900 வச்சுக்கோங்க, 999 3 டிஜிட் வந்தால் நல்லது அப்படின்னு யோசிப்பேன். வந்துடுச்சு. 4 டிஜிட் வந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்தேன். 4 டிஜிட் ஆசைப்பட்டேன். 4 டிஜிட் என்ன பண்ணேன்? 4 டிஜிட் வந்துச்சு. 5 டிஜிட் வேணும். 5 டிஜிட்னா எவ்வளோ? ஒரு 10,000 20,000. ஆண்டவர் அதை என்ன பண்ணார்? 5 பார்த்தாச்சு. 6 டிஜிட் ஆசைப்பட்டேன். அதுக்கான வாய்ப்பு வசதிகள் ஆண்டவர் என்ன பண்ணார்? உருவாக்குனார். இந்த வருஷம் சொன்னேன், 25 சொன்னேன், 6 பார்த்து புளிச்சு போச்சு. 7 என்ன பண்ணார்? ஆண்டவர் உண்மை உள்ளவர். 7 அப்படி கையில் வச்சு பாருது என்ன பண்ணார்? இன்னைக்கு தான் எங்கள் சபையில் சொன்னேன், இனி 7 எனக்கு, இனி அடுத்தது என்ன? ஒரு ஆள் யோசனை. பொறாமையா இருந்தா இருக்கணும், பொறாமப்படணும். கையேந்தி நிக்க ஓடுறது இல்லை ஆண்டவர். ப்ரொவிஷன்ஸை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். உங்க மனசு, உங்க ஆத்மா வறட்சி இல்லாமல் இருந்தா 8 டிஜிட் என்னங்க, 8 டிஜிட்டே இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு அலேலியா சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த வருடம் முழுவதும் எங்க சபையில நான் செழிப்பை குறித்து பேசியிருக்கேன். மாற்றங்களை கண்கூடா பார்த்தேன். எங்க சபையில் இந்த தடவை 3 பேர் வீடு வாங்கிட்டாங்க, கடன் எல்லாம் வாங்கிட்டாங்க. 4-5 பேர் கார் வாங்கிட்டாங்க. முடியாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றேன், அந்த அபிஷேகம் 100 மடங்கா என்ன பண்ண புது வருஷத்துல. நான் விசுவாசத்தினால அறிக்கை செய்றேன், மறுபடியும் அறிக்கை செய்றேன். இங்க பிசினஸ் இல்லாதவங்க பிசினஸ் ஆரம்பிக்க, பிசினஸ் பீப்புள் உள்ள வருவாங்க. நான் அதனால முதல்ல சொன்ன விஐபி டோர்ஸ் ஆர் கோயிங் டு ஓப்பன். உங்களை தேடி வரும் எல்லாம், இதெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேடி வரும்னு சொல்லுங்க. நன்மை தேடி வரும்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, பணம் தேடி வரும்னு சொல்லுங்க. உலகத்திலே ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறது. உலகத்திலே ரொம்ப ஈஸியான விஷயம் பணம் சம்பாதிக்கிறது. ஏன்னா நமக்கு மாற்றி சொல்லி கொடுக்குறாங்க, உள்ளத்திலே கஷ்டம் பணம். நான் சொல்றேன், உலகத்திலே ஈஸியான விஷயம் பணம் சம்பாதிக்கிறது.
நம்ம ஜெபம் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் பணத்துக்காக. இட் இஸ் ஆல்ரெடி கிவன்னு போட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்கய்யா. அதுல நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. அப்ப இவையெல்லாம் உங்களுக்கு. ஜி மைனர். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில நம்ம பாலும் தேனும் சொல்லுவோம் இல்லையா? எப்படி கானான் தேசத்தை பத்தி பாலும் தேனும். இந்த சபையில பொண்ணும் வைரமும் உணப்படும். நான் பேசுறது சில தரம் பைத்தியகாரத்தனமா இருக்கு. நான் பைத்தியமாவே இருக்க விரும்புறேன். நான் அந்த மனுஷனுடைய லாஜிக்குள்ள வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, உண்மையில இஷ்டம் இல்லை. என்னையா இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்லை, நான் எப்படி அதை சொல்ல முடியும்? இந்த லாஜிக்குள்ள என்னால் பேச முடியாது. ஸோ என்ன பைத்தியம் மாதிரி தான் பார்ப்பாங்க நிறைய பேர். என்னையா சொல்கிற, சூழ்நிலை எப்படி இருக்குது, நீ இப்படி பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிய, ஏதோ வாய்க்கு வந்தது. நான் சொல்கிறேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது இல்லை, அவர் வாய்க்கு வந்தது நான் பேசுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் சொல்கிறேன், பொண்ணும் வைரமும் எல்லாம் சொல்லுங்க, ஓடுன்னு சொல்லுங்க. பொண்ணு வைரமும் ஓடும். இன்னும் அந்த சபைக்கு போறீங்க, கீழே கிடக்குங்க, பொண்ணு வைரமும் ஆகும். நம்ப மாட்டேங்கிறீங்க, அதான் விஷயமே. நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் சொல்கிறேன், இப்போ போனால் 1 கிராம் என்ன பண்ணிக்கலாம், இல்லை 1 பவுன் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சபை இப்படி தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சபையிலிருந்து பணம் ஊருக்கு போகணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? சபையிலிருந்து அரசாங்கத்துக்கு பணம் போகணும், சபையிலிருந்து நாட்டுக்கு பணம் போகணும். நம்ம அப்பதான் ஸ்ட்ராங்கா என்ன பண்ண முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சமாரியனை பத்தி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன் பேசுறோம்? ஏயா பேசுறோம்? அவன் கொண்டு போய் என்ன பண்ணான்? அவனுக்கு காயங்களெல்லாம் இன்னொரு விஷயம் செஞ்சான், அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணான்? கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து விட்டு பணமும் கொடுத்துட்டு, நீ என்ன வேணான்னு பண்ணு, நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன் உனக்கு. அவன் பணக்காரனாக இருந்தான், அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிறைய நேரத்தில் இதை மறந்துடுறோம் நம்ம. பைபிள் இஸ் அபவுட் ப்ராஸ்பெரிட்டி. மனதில் ப்ராஸ்பெரிட்டியாக இருந்தால் கையில் ப்ராஸ்பெரிட்டி என்ன பண்ணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் சொல்லுங்கள், நான் கடனாளி இல்லை. உங்கள் கடன் என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், நான் ஐஸ்வர்யவான்னு சொல்லுங்கள். தலையில் கை வச்சு சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், நான் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான்னு சொல்லும்போது இருக்கிற கடனை பற்றி யோசிக்கக்கூடாது, இருக்கிற லோனை பற்றி யோசிக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், நான் ஐஸ்வர்யவான். இந்த சபையில் இருக்கிற குடும்பங்கள் எதை வாங்கினாலும் இஎம்ஐ இல்லாமல் வாங்கணும். அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. அப்படிப்பட்ட அபிஷேகம் வரட்டும் இந்த சபை. இதுவரை எப்படி இருக்குதோ தெரியல, 26 இப்படி தான் இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, கிரெடிட் கார்டு இல்லாத வாழ்க்கை. சொல்லுங்க, கிரெடிட் கார்டு இல்லாத. நான் எத்தனை கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறேன்? கிரெடிட் கார்டுனா தமிழ் என்ன? நல்லா சொல்லுங்க, கிரெடிட் கார்டுனா தமிழ்ல பர்ஸ்குள்ள என்ன பண்ணியிருக்கோம்? கடன் அட்டையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடிமை. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் உடலை தெரியுமா, ஏன் திருப்பி வந்து பிடிச்சான் தெரியுமா? அவன் நினைச்சான் இவங்கெல்லாம் எனக்குள்ள ஆள் அப்படின்னு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவன் நினைச்சான் இதெல்லாம் எனக்குள்ள ஆளியா, நான் எப்படி விட முடியும்? கடன் நினைக்கும் இது எனக்குள்ள ஆள், நான் எப்படி விட முடியும்? வியாதி நினைக்கும் இது எனக்குள்ள ஆள், நான் எப்படி விட முடியும்? நான் சொல்கிறேன், டெலிவரன்ஸ் இல்லை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரணும். இன்னைக்குள்ள வட்டி பிரச்சனை எனக்கு தீரணும்னு இல்லை, கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாதியா. நீயோ கடன் கொடுப்பாய், கடன். தட் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் டெலிவரன்ஸ் வேணாம். பிசாசே டெலிவரன்ஸுக்கு அலோவ் பண்ணுறோம். பார்த்துக்கிட்டோம், ஏதோ சரி பொழைச்சி போகட்டும், அடுத்த கடனை வாங்க வைப்போம்.
நான் சொல்கிறேனோ இந்த சபை ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் உங்களுக்கு முன்பாக போய் கோணனாக எல்லாம் என்ன பண்றாரா? அப்படிதானே சொல்லுது. எனக்கு முன்பாக போய் கோணலா இருக்கிற ஃபினான்ஷியல் திங்ஸ் எல்லாம் அவர் சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு முன்பாக போய் எனக்கு முன்பாக கோணலா இருக்கிற சரீர பலவீனத்தை எல்லாம் என்ன பண்றாரு அவர்? இன்னும் சொல்றேன், எனக்கு முன்பாக போய் கோணலா இருக்கிற என்னுடைய எதிர்காலத்தை தடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சீர்படுத்தி நேர்படுத்தி அழகாக மாற்றுகிறார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை மேஜர் மாற்றினார். ஏசார் நம்பினேன் விடுவித்தார். ஏசார் பேசார் பி ஃபிளாட். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன். எல்லாம் சொல்லுங்க, இனிமே குகை இல்லை அரண்மனை. ஹைஃபை ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க. இனிமே குகை இல்லை, எல்லாம் நல்லா ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க பாப்போம். இனி அரண்மனை. குகையில் இருந்ததெல்லாம் போதும், வெட்கத்தை மாத்திய. எல்லாம் சொல்லுங்க, வெட்கத்தை மாத்தியாச்சு. பி ஃபிளாட் பி ஃபிளாட். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். கரங்களை உயர்த்தலாம் சேர்ந்து. ஓ நம் கர்த்தர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர். மீண்டும் ஒரு முறை, என் கர்த்தர், என் கர்த்தர். ஓ எதிரிகள் முன் உயர்த்தினார், தலையை நிமிர செய்தார். என் கடன் பிரச்சனைக்கு முன்பாக, என் கடன் பிரச்சனைக்கு முன்பாக என்னை உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். என் ஊர் ஜனங்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தினார், என் தலையை என் இல்லாமைக்கு முன்பாக என்னை உயர்த்தினார், என் தலையை என் வியாதிகளுக்கு முன்பாக என்னை உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். என் கர்த்தர். எல்லா கரங்களை உயர்த்தி, ஓ என் கர்த்தர். சிலுவையில் என் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. நம்பிக்கையோடு பாடுங்க பாப்போம். சிலுவையில் என் சிறுமை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வெற்றியின் தேவனே. ஆணிகள் பாய்ந்த கைகளா என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்க செய்தாரே. ஆணிகள் பாய்ந்த கைகளா என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்க செய்தாரே. என் கர்த்தர்,
என் கர்த்தர். நல்ல தலையில கை வச்சு சொல்லுங்க பாப்பா, என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர். மறுபடியும் சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர், என் கர்த்தர். உங்களுடைய மரபணு எதை எதிர்த்து நின்றதோ அதை சுதந்திரிக்கத்தக்க ஆண்டவர் புதிய வருடத்தை மாற்றப் போகிறார். உங்க பிளட் லைன் எதை எதிர்த்து நின்றதோ, சிலரோட பிளட் லைன்ல தரித்திரம் எதிர்த்து அப்படி நின்றுருக்கும், ஐஸ்வர்யத்தை எதிர்த்து நிற்கும். சில வியாதிகள் என்ன பண்ணும், நான் சொல்ற சிலுவையில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை சுதந்திரிப்பதற்கான வருடமாக 2026 இருக்க போகிறது. அது இந்த சபை அனுபவிக்க போகிறது, இந்த ஃபேமிலி அனுபவிக்க போகிறது. எல்லாம் சொல்லுங்க, இந்த குடும்பம் அனுபவிக்க போகுது. நான் எங்க சபை அப்படிதான் சொல்லுவேன், இட் இஸ் மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, இட் இஸ் மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா எஸ், இது ஒரு ஃபேமிலினா அது சொந்தக்காரவங்களா இருக்கிறாங்க, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அப்போ உங்க போதகர் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்கன்னா நீங்கள்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா என்ன பண்ணும். இது குடும்பம். குடும்பத்திற்கு தகப்பன் ஒருத்தர் என்ன பண்ணும். ஆவிக்குரிய குடும்பத்திற்கு தகப்பனுடைய வயசு கம்மியாக கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு தகப்பனாக தாயாக இந்த குடும்பத்திற்கு அவர்கள் இருப்பார். நான் சொல்கிறேன், அவங்க மேலே உள்ள அபிஷேகம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் என்ன அபிஷேகம், நல்ல தகப்பனாக தாயாக நம்ம. இன்னைக்கு சபைகளில் ஊழியக்காரவங்க இருக்கிறாங்க, நிறைய சூப்பர் ஊழியக்காரவங்களாம் இருக்கிறாங்க. நல்லது, நல்ல விஷயம். ஆனால் சபையில் தகப்பனும் தாயும் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த குடும்பத்தில் தகப்பனும் தாயும் எனக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் அவர்களுக்கு மேலே இருக்கு. ஒரு தகப்பனும் தாயும் இருக்கும்போது பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? பரம தகப்பன் எல்லாவற்றும் வைரமும் தங்கமும். ஓ என் கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, என் கர்த்தர் தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். என் கர்த்தர், என் அப்பா நல்ல. சொல்லுங்க, என் அப்பா, என் அப்பா. எத்தனை பேர் நின்றுட்டே இருக்கலாம் சொல்றேன். நான் பிரசங்கமே இப்படி தான் பண்ண போறேன். எத்தனை பேர் நின்றுட்டே இருக்கலாம் சொல்றேன். I feel the presence. உங்களை உட்கார வச்சு அதை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. நம்புறீங்களா நம்பலையா? சில பேர் மைண்டுக்குள்ளே ஓடும். புத்திசாலிகள் என்ன யோசிப்பாங்க, இவர் நின்றுட்டு இருக்காரா, நம்மளால என்ன பண்ணுறாரு. ஆண்டவர் மேலே பைத்தியமாக இருக்கிறவன் அதை பற்றி யோசிக்க மாட்டான். நல்லா கை தட்டுறவன், நல்லா துதிக்கிறவன், நல்லா பாடுறவன், நல்லா நிற்கிறவங்க, நான் சொல்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் பைத்தியக்காரர்களாக என்ன பண்ணுறாங்க. நான் விட்டா பாடிக்கிட்டே இருப்பேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆராதிச்சு கொண்டே நான் என்ன பண்ணுவேன், ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். இப்போ நான் நம்புகிறேன் பாருங்க, இந்த சபை இப்படிப்பட்ட சபையாக மாறும். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு அப்படின்னா நீ உலகத்தா மாதிரி லாஜிக்கில் போய் மாட்டிக்காதையா, நீ ராஜ்யத்தின் லாஜிக்கில் இரு.
ராஜ்யம் என்ன சொல்லுது? இதெல்லாம் உனக்கு கூட. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சின்ன வயசுல எதுக்கு கணக்கு படிச்சேன்னே தெரியல. இன்னைக்கு கூட அடி கொடுத்து படிக்க வச்சாங்க. எனக்கு வராத ஒரு விஷயம் கணக்கு. எதுக்கு யாராவது கணக்கு யூஸ் பண்ணுறீங்களா? ஏதாவது இன்ஜினியர்ஸ் இருக்கீங்களா? கணக்கு யூஸ் பண்ணுறீங்களா? எதுக்கு படிச்சிங்க? சும்மா தானே வெட்டியாக தானே படிச்சிருக்கீங்க. சும்மா உட்காந்து படிக்க வச்சாங்க. கணக்கில் ராஜ்யம் ஒரே ஒரு ஃபார்முலா மாத்திரம் தான் வச்சுருக்கு. சப்ஸ்ட்ராக்ஷன் இல்லை ராஜ்யத்தில். சப்ஸ்ட்ராக்ஷன் தமிழில் என்ன? மைனஸ். மைனஸ் வந்து ராஜ்யத்தில் அது ஆண்டவருக்கு அந்த கணக்கு தெரியாது. ஆண்டவருக்கு மைனஸ் கணக்கு. நான் ஆண்டவர் ஒன்று, ஏன்னா எனக்கு மைனஸ் வராது. ஆண்டவருக்கு டிவிஷனும் வராது. 100 4 பேருக்கு பங்கு போட்டு குடியா கிடையாது. ஆண்டவர் 100 1000 பெருக வைக்க. அவருக்கும் டிவிஷன் வராது, எனக்கும் டிவிஷன். நான் கேட்டேன் ஆண்டவர், இல்லையா எனக்கு டிவிஷனே வரல. எனக்கு வரல, உனக்கு எப்படி வரும்? ஆண்டவருக்கு வர்றது ஒன்னே ஒன்று தான், மல்டிப்ளிகேஷன். உண்மையில எனக்கு சின்ன வயசுல மல்டிப்ளிகேஷன் நல்லா வரும். யாரோ ஒருத்தர் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதை படிச்சு வச்சுக்கிட்டேன் பாருங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வர மல்டிப்ளிகேஷன் எனக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பிள்ளையா அவன் மல்டிப்ளிகேஷன் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார்னு எழுதியிருக்கு. இங்கிலீஷ்ல போட்டிருக்க, he will multiply you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தமிழ்ல போட்டிருக்கு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு. சரியான வெர்ஷன் போட்டிருக்குது, it shall be multiplied unto you. அடிஷனை கூட விட்டுறாரு அவரு. மல்டிப்ளிகேஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்பா 4 + 4 இல்ல, 4 × 4. நான் சொல்றேன், நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த செவரும் இந்த செவரும் அந்த செவரும் மல்டிப்ளையா ஆட் ஆகாது. மறுபடியும் சொல்றேன், ஆட் ஆகாது. It shall be. நல்லா சொல்லுங்க, it shall be. உங்க பேங்க் பேலன்ஸ் ஆட் ஆகாது. It shall be. எல்லாம் சொல்லுங்க, it shall be. எல்லாம் உங்க பேங்க் பேலன்ஸை பார்த்து சொல்லுங்க, it shall be. It shall be. It shall be multiplied. சப்ஸ்ட்ராக்ஷன் இல்லை, டிவிஷன் இல்லை, இன்னும் சொல்ல போனா அடிஷன் கூட கிடையாது. It shall be multiplied. நன்மை கிருபை உனக்கு கொடுக்கப்படும் போல. சரியான வெர்ஷன் என்ன போட்டிருக்கு தெரியுமா? நன்மை கிருபை உன்னை பின் துரத்தும்னு போட்டிருக்கு. It shall follow you. It shall follow you. உன்னை துரத்திக்கிட்டே என்ன பண்ணும்? It shall chase you. உன்னை துரத்தும். ஒவ்வொரு அடியா வச்சா துரத்த முடியாது, அது அடிஷன். ஒரு அடிக்கு 10 அடி தாண்டினா அது மல்டிப்ளிகேஷன். அப்ப நன்மையும் கிருபையும் உன்னை துரத்தும்னா it is not addition, it is multiplication. பெருக்கத்தின் தேவன், the God of multiplication, the God of multiplication. multiplication அப்படின்னு சொல்றது it is an அபிஷேகம், it is an anointing. உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம். பெருக்கம் என்பது சும்மா இல்ல, தலை மேல இருக்கிற அபிஷேகம். அப்படியே நிக்கிற மாதிரியே வாசி பார்ப்போம். கலாத்தியர், அதாவது என்ன நிக்க வைக்கிறான்? மூட்டு வலி இருக்கிறவங்க, தான் வயசாயிட்டேன்னு நினைக்கிறவங்க, இப்படி யாராவது இருந்தீங்கன்னா உட்காந்துக்கோங்க. மூட்டு வலி இருந்தால் கூட பரவாயில்ல, வயசாயிட்டேன்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காராம என்ன பண்ணுறீங்க? எனக்கு புரியுது. ஆண்டவருக்காக நின்று பாருங்களேன், மூட்டு வலியெல்லாம் போயிடும். மூட்டு வலியெல்லாம் சரி. கலாத்தியர் 3
13-14 வாசிக்க பார்ப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு, நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அடுத்தது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது கிறிஸ்து நமக்காக சாபம் ஆயிட்டார், முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது சொல்லுது, இமீடியட்டாக சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன பண்ணியிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். அப்போ நான் இந்த பைபிளை வாசிக்கும் போது, ஏன் ஆபிரகாம், மற்றவங்க யாருமே இல்லையா? ஆதாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஏன்னா எடுத்தெடுப்பில் ஆதாம தான் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் இல்லையா? ஆதாம் என்ன சொல்கிறாரு, நீ இந்த பூமியை ஆண்டுக்குள் கீழ்ப்படுத்திக்கொள், இது என்னையா பெரிய ஆசீர்வாதம். அப்போ இப்படிலாம் வந்திருக்கணும். ஆதாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக வந்திருக்கணும். சரி, அதை விடுங்க. நோவா குடும்பம் வந்துருச்சு, 8 பேருக்கு இந்த உலகம் என்ன பண்ணிச்சு, கொடுக்கப்பட்டது. ஏக்கர் கணக்கில் இருந்தது, எல்லாத்துக்கும் கிலோமீட்டர் கணக்கில் இருந்தது. அப்போ என்ன சொல்லியிருக்கணும், நோவாக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு என்ன பண்ணணும். ஆனால் எங்கே வந்திருக்கு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு உண்டான, ஆபிரகாமுக்கு மேலே ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். இந்த 2 பேருக்கு மேலே இல்லாத அபிஷேகம், அவன் ஐஸ்வர்யவான்கிற அபிஷேகம். கிறிஸ்து இயேசு மூலமாக ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்லை, ஆபிரகாமின் அபிஷேகம் கிறிஸ்து இயேசு மூலமாக. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு பாட்டு பண்ணுறோம், உங்கள் போதருடைய பாட்டை நான் கம்போஸ் பண்ணோம், பாடணும், எல்லாம் ஓகே. ஒரு ரஃப் நல்லா இருக்குது, ரஃப் ரொம்ப நல்லா இருக்குது, ரஃப்பை கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ இந்த ரஃப்பை ஒரிஜினல் வீடியோக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நல்லா தான் இருக்குது, நல்லா பாடியிருக்கேன், எல்லாம் ஓகே. இந்த ரஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேருக்குள்ளே என்ன பண்ணுவோம், மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும். இந்த 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 வாய்ஸ், இந்த மொத்த ஃபைல்ஸ் எல்லாம் அந்த ஹார்ட்வேருக்குள்ளே போய் என்ன பண்ணுவோம், அவுட்டு வெளியில் வரும்போது நான் கேட்டதுக்கும் வெளியில் வந்து அவுட்புட்டும் வித்தியாசமாக என்ன பண்ணும், இன்னும் என்ஹான்ஸ்டாக என்ன பண்ணும். ஏற்கனவே நல்லா தான் இருந்தது, ஏற்கனவே நல்லா தான். இப்போ நீங்கள் கேட்டது மாஸ்டர் பண்ண ஃபைலு, மாஸ்டர் பண்ணுறதுக்கு முன்பாக இதே தான் என்ன பண்ணுச்சு இருந்தது. ஆனால் இந்தளவு குவாலிட்டியில் என்ன பண்ணலது, புரியுதா இல்லையா? ஆபிரகாமுக்கு உண்டான அபிஷேகம் கிறிஸ்து இயேசு மூலமாக மாஸ்டர் பண்ணப்பட்டு உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணிடுச்சு. பைபிள்ல தான் சொல்லுது பாருங்க. ஈசாக்க பலி கொடுக்க போறான், ஈசாக்க பலி கொடுத்து அங்கெல்லாம் ஓகே, என் மேல கை வைக்காத அப்படின்லாம் சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒரு ஆடு என்ன பண்ணுது, இங்கிலீஷ் போட்டு ரேம் அப்படின்னு போட்டுருக்கு இல்லையா? அந்த ஆடு, ரேம்ங்கிற ஆடு, அது ஒரு வகையான ஆடு அந்த ஊர்ல. அது இவ்வளோ ஹைட் கிளைம் பண்ணவே பண்ணாது. அது கிளைம் பண்ண அவ்வளோ பெரிய ஸ்டீப் என்ன பண்ண முடியாது, அதால் ஏற முடியாது. ஆனால் அங்கே இருந்தது. நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு உண்டான அபிஷேகம், இல்லாத ஒன்றை ஐஸ்வர்யமாக மாற்றுகிற அபிஷேகத்தை ஆண்டவர். இல்லாத பணம் உங்களுக்காக உருவாக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லாத பணம் உங்களுக்காக உருவாக்கப்படும். என்னடா வந்ததுலேருந்து பணம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் சொல்கிறேன், இந்த சபை பணக்காரனா மாறினா எல்லாம் மாறும். கிறிஸ்தவர்கள் எதை மாற்றணும்னு தெரியாமல் உட்காந்துருக்கிறோம். டெலிவரன்ஸ், டெலிவரன்ஸ். நான் சொல்கிறேன், டெலிவரன்ஸ் இல்லை, இங்கே வந்தால் ஃப்ரீடம். இன்று கண்ட எகிப்தியனை நாளைக்கு காண மாட்டேன், அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நான். that is freedom.
நாளைக்கு காண மாட்டேன்னு சொன்னா அது டெலிவரன்ஸ். நான் சொல்றேன், இனி நீ என்ன பண்ண மாட்ட. இன்னைக்கு பார்க்கிற பொருளாதார பிரச்சனைகளை இனி நான் காணப்போவது ஆடு மேலே ஏறி போயிடுச்சு. நல்ல கவனி, நல்ல கவனி. ஆடு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு ஆடை வச்சிருக்கிறார். பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரியும், ஞாபகம் வருது. ஒரு நாள் நைட்டு ஒரு 11 மணிக்கு நானும் என் மனைவியும் பேசியிருக்கோம். சொல்லிட்டு ஆண்டவர் நல்லா நடத்துகிறாரு நம்மளை அப்படின்னு. அப்போ என் மனைவி சொல்கிறா, அந்த கிணத்தை காணமே அப்படின்னா. நான் சொன்னேன், எந்த கிணத்தையா காணோம் அப்படின்னு. ஈசாக்கு ஒரு கிணத்தை தோண்டினான் இல்லையா, அது வற்றாத ஊற்று என்ன பண்ணிச்சு. இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம், குறையே இல்லை, நல்லா இருக்கிறோம். ஆனால் அந்த கிணறு என்ன பண்ணல. அப்போ எனக்கு ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கு. கிணறுலாம் உனக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உன் கிணறு. நான் நைட்டோட நைட்டாக ஒரு பாட்டு எழுதிட்டேன். கிணத்தை காணோம்னு ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்கேன். உங்கள் போதருக்கு அனுப்புறேன்னு நினைக்கிறேன். அனுப்புனேன்ல, ஒரு குத்து பாட்டு எழுதி வச்சுருக்கிறேன். கிணத்தை காணோன்னு அலைகிறது யார், ஒரு நன்மையின் கிணறை எனக்காக திறந்து வச்சார் பாருன்னு எழுதி வச்சுருக்கேன். எனக்கு கிணறு எப்பவுமே ஓப்பனாதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நம்புகிற ஜனங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. people who believe in him, have faith in him அப்படின்னு போட்டிருக்கு. நான் சொல்றேன், அவங்களுடைய நன்மையின் கிணறு ஒரு நாளும். ஒரு அல்லேலூயா. நம்ம வடிவேல் மாதிரி கிணத்தை காணோன்னு. சரி, இப்போ இங்கே வந்துருவோம். ஆடு என்ன பண்ணிடுச்சு, அங்கே இல்லாத ஒரு ஆடு என்ன பண்ணிடுச்சு அங்கே. சரி, இப்போ ஆடு அங்கே போட்ட உடனே ஆடு ஓடி போயிருக்கலாம். கரெக்டு தானே, ஓடி போயிருக்கலாம். ஆடு தானே, அது என்ன பண்ணியிருக்கணும், ஓடி போயிருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை புதருக்குள்ள சிக்க வைக்கிறார். உங்களுக்கான ஆசீர்வாதம் எங்கேயும் போகாதபடி உங்க கண்ணுக்கு காணும்படியாக புதருக்குள்ள சிக்க வச்சிருப்பார். ஒருவனும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போக, உங்க ஆசீர்வாதம் உங்க கண்ணு முன்னாடி உருவாக்கப்பட்டு சிக்கி இருக்கும். சிக்கி இருக்கும். பண பண்டில் சிக்கி இருக்கும். தங்கமும் வைரமும் சிக்கி இருக்கும். உங்க கண்ணுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதனாலதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்லாத ஒன்றை உருவாக்கி எனக்கு தந்தவர். உருவாக்குன பிறகு அதை வேறொருத்தன் கைக்கு போகாதபடி, ஓடி போகாதபடி அவர் சிக்க வைத்து ஆபிரகாமினிடத்திலே கொடுத்தவர். இப்ப நான் சொல்றேன், ஆபிரகாமை விட மாஸ்டர் பண்ண ஃபைலாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது மாடர்னைஸ் ஆகி, அது அப்டேட் ஆகி, அப்கிரேட் ஆகி, அது இன்னும் மேக்ஸிமைஸ் ஆகி உங்களிடத்திலே வந்திருக்கிறது. இப்போ நான் சொல்றேன், விஐபி டோர்ஸ் ஆர் ஓப்பனிங். எத்தனை பேர் இப்போ நம்புறீங்க? விஐபி டோர்ஸ் ஆர் ஓப்பனிங். நீங்க போறதுக்கு முன்பாகவே ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் ப்ரொபோசலுக்கு போறதுக்கு முன்பாகவே அதற்கான ஆன்சர் கொடுக்கப்பட்டாகி விட்டது. அதை சிக்க வச்சிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மையை சிக்க வச்சிருப்பார். நல்லா சொல்லுங்க, நன்மையை. ஐயா, இப்படி சொன்னா சிக்க மாதிரியே இல்லை. சொல்லுங்க, நன்மையை சிக்க வச்சிருப்பாரு. நம்மளை மனுஷன் சிக்க வைக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் நன்மை சிக்க வைக்கிறவராக. சவால் இருக்குமாங்க? இருக்குங்க, சவால் இருக்கும். நான் எனக்கு சபையில் சொல்லுவோம் பாருங்க, எலும்பு கடிக்காத நாயும் சவாலை சந்திக்காத மனுஷன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. டைலாக் கரெக்டாக இருக்கா? நாய்க்கு ஏன் எலும்பு போடுறாங்க? நேரம் போகாமல் எலும்பு போடுறாங்களா? எதுக்கு போடுறாங்க? எல்லா மிருகம், நாய் மாதிரி இல்லை, எல்லா மிருகமும் எலும்பு கடிக்கும். ஏன் அப்படின்னு தெரியுமா? எலும்பு கடிக்கிறது கஷ்டம், ஆனால் கடிக்க கடிக்க அதனுடைய தாடைகள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும்.
எலும்பு ஒரு சவால் தான், கடிச்சு என்ன பண்ண போகுது இல்லையா? ஆனால் கடிக்க அது என்ன ஆகும்? ஸ்ட்ராங். சிங்கம், புலி, எல்லா மிருகமும் அதை கடிக்க தான் அதனுடைய பைட்டிங் ஃபோர்ஸ் பயங்கரமாக என்ன பண்ணுது. நீங்கள் சவாலை சந்திக்க தான், நீங்கள் சவாலை சந்திக்க தான் உங்களுடைய நன்மையின் கிராபிங் ஃபோர்ஸ் என்ன ஆகும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறாங்க இல்லையா? நன்மையினுடைய கிராபிங் ஃபோர்ஸ். See, இந்த சபை இன்னொரு சீசனுக்குள்ள போக போறது இல்லை, இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்குள்ள போக போகுது. சீசன் will change. என்விரான்மெண்ட். ஏதேன் தோட்டம் என்பது ஒரு என்விரான்மெண்ட், அது ஒரு சூழல். நான் சொல்றேன், ஒரு ஐஸ்வரியத்தின் சூழலுக்குள்ளாக அடி எடுத்து வைக்க போகிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வரியத்தின் சூழல். நல்லா சொல்லுங்க, ஐஸ்வரியத்தின் சூழலுக்குள்ளாக. இன்னும் சொல்ல போனா பணத்தின் சூழலுக்குள்ளாக. உங்களை பார்த்தா பணமே வேணாம் மாதிரிலாம் இருக்கு. இன்னொன்று சொல்றேன், கவனிச்சுக்கோ. ப்ராஸ்பெரிட்டி இஸ் நாட் அன் ஆப்ஷன். ப்ராஸ்பெரிட்டி, ஐஸ்வர்யம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது இல்லை. ஐஸ்வர்யம் என்பது இட் இஸ் காட்ஸ் கம்பல்ஷன். ஆண்டவர் உங்களை கம்பல் பண்றார், நீ ஐஸ்வர்யவானாதான் இருக்கணும். இட் இஸ் நாட் an ஆப்ஷன். அது தேர்வு செய்யப்பட வேண்டிய. ஐஸ்வர்யவானா இருக்கணுமா, பிச்சைக்காரனா இருக்கணுமா, தேர்வு செய்ய வேண்டிய அந்த இதே கொடுக்கல ஆண்டவர். நீ ஐஸ்வர்யவானாதான் இருக்கணும்னு உங்களை பலவந்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நிறைய பேருக்கு இது புரியல. Prosperity is not an option. It is a command. It is a compulsion. கம்பல்சரியா நீ இந்த கூட்டத்துக்கு வரணும். சொல்றமா இல்லையா? நான் சொல்றேன், கம்பல்சரியா நீங்க ஐஸ்வர்யவானா. வாழ்க்கையில் இதை மறந்துடாதீங்க. இது பணத்தின் மேல் உள்ள ஆசை இல்லை, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம். என்ன பணக்காரனா மாத்திர ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை, என்னுடைய பணத்தின் ஆதாரமாக இருக்கிற ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை, என்னுடைய தேவைகளை முழுமையாக சந்திக்கிற ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம். இந்த வருஷத்தினுடைய கடன் பேட்டர்ன் இந்த வருஷத்தோட இந்த நிலையில இப்ப மாறுது. எத்தனை பேர் நம்புறீங்க? பாவர்ட்டி இனிமே உங்களை பார்க்க போறது. பாவர்ட்டி உங்களுடைய காம்பவுண்ட், பஞ்சம் உங்களுடைய காம்பவுண்ட் பக்கமே இல்லாமை, தரித்திரம் உங்களுடைய காம்பவுண்ட் பக்கமே என்ன பண்ணக்கூடாது. ஓ, கிருபை என்னும் மதிலை பணிவார் சுற்றிலும் உயர்த்தி. கிருபைக்குள்ளாக ஐஸ்வர்யம் இருக்கு. உங்க மதில உயர்த்தி பணிகிறவராக இருக்கிறார். அப்போ உயர்த்தி பணிஞ்சாச்சுன்னா தரித்திரம் என் காம்பவுண்ட் பக்கம் என்ன பண்ண முடியாது. எப்பா இவ்வளவு பெரிய காம்பவுண்டுக்கு மேல ஏற முடியாதியா, போயிடும் அடுத்த வீட்டுக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஹார்ட் பிரேக்ஸ் எனக்கு நடக்க போகுது. எல்லாம் சொல்லுங்க, ஹார்ட் பிரேக்ஸ் நடக்க போவதில்ல. பயம் இனிமே என் வாழ்க்கையில வரப்போகுது. எல்லாம் சொல்லுங்க, பயம். நல்லா சொல்லுங்க, பயம் வரப்போவது. எல்லாம் சொல்லுங்க, நான் உடைஞ்சு போக மாட்டேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், இப்படிதான் இருக்கணும். இதுதான் என்விரான்மெண்ட், இதுதான் சூழல். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஆண்டவர் படைச்சிட்டு சொன்னார், ஆண்டுகோள் இல்லையா, ஆண்டுகோள் பெருகி நீங்கள் பெருகுங்க. மிருகத்துக்கு தான் சொன்னார் இல்லையா. மிருகத்தை பார்த்து என்ன சொன்னா, நீ பெருகுங்க, கமெண்டை கொடுத்தார். ஆனால் ஆண்டடாக ஒரு கமெண்டை கொடுத்தார் மனுஷனுக்கு, கீழ்ப்படுத்திக்கொள்.
மற்ற படைப்புக்கெல்லாம் இல்லாத ஒரு கமெண்டை கொடுத்தாரு. என்னன்னா, அதுக்கும் பெருக வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? உனக்கு அது குறையக்கூடாது, நீ கீழ்ப்படுத்தி அது தர தர வாங்கிக்கிட்டே. உங்க மண்ணு உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். வசனம் சொல்லுது, கையின் பிரயாசத்தை என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா நான் கையிட்டு செஞ்சேன்னா அது கீழ்ப்படிஞ்சு எனக்கு பெருக்கத்தை என்ன பண்ண. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நான் தொட்டேன்னா அது பெருகும். ஒரு அலேலியா, நான் தொட்டா பெருகணும். இட் இஸ் a command. அது பெருகியே ஆகணும். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன்னா அது, நல்லா சொல்லுங்க, அது பெருகணும். எல்லாம் சொல்லுங்க, அது. பணத்துக்கு வேண்டி ஜெபம் பண்ணணும் அவசியமே. இவையெல்லாம் உங்களுக்கு கூட, இவையெல்லாம் அஞ்ஞானிகள் தேடி திரிகிறார்கள். பச்சையா சொல்ல முட்டா பயில தேடி திரிகிறாங்க. பணத்துக்கு பின்னாடி யாரு போறது? சொல்லுங்க, தைரியமா சொல்ல. ஒன்றும் இல்லை, ரொம்ப டீசெண்டாக முட்டா பயில என்ன பண்றாங்க? பணம் என்ன தேடி வரணும். அதான் சொல்லுது, நீ கீழ்ப்படுத்தணும் சொல்லுது. பணம் கீழ்ப்படுத்தணும்னு சொல்ல, நீ கீழ்ப்படுத்த அப்படிங்குது. செல்வம் உங்களை தேடி வரணும், உயர்வு உங்களை தேடி வரணும், மகிமை உங்களை தேடி வரணும். இன்னொன்னு சொல்றது, ஆண்டவருடைய மகிமை, தேவனின் மகிமை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான். நம்ம ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரனா, சோத்துக்குழி இல்லாமல் ஆண்டவரை விசுவாசிக்கிறேங்க, இந்த ஆண்டவர் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஐஸ்வர்ய சம்பனர்னு போட்டிருக்கு. கரெக்டு தானே? இந்த உலகம் ஆண்டவர் ஏழையா இருந்தா ஆண்டவரனே ஏத்துக்காது. ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் தரலன்னு நம்ம ஆண்டவர்னு என்ன பண்ணிருக்க மாட்டோம். சரிதானே? கர்த்தர் நல்லவர் எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் வல்லவர் எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஏன் வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார்? கர்த்தர் வல்லவராக இருக்கிறனால எல்லாத்தையும் உருவாக்கினார். வல்லவராகவே இருந்துட்டா அது நம்ம கிட்ட வராது. கர்த்தர் நல்லவரா இருந்தனால அந்த வல்லமையால உருவானத நன்மையால நமக்கு என்ன பண்றார்? வல்லமையால ஒரு ஆடை உருவாக்கினார் ஆபிரகாமுக்கு. அந்த நல்லவருங்கிற தன்மையால அதை சிக்க வச்சார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? உருவாக்குவார், நன்மையை சிக்க வைப்பார். உங்களுடைய நன்மைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சிக்கி இருக்கும். 2026 நீங்கள் நன்மையை காணுகின்ற வருடம் அல்ல, நன்மையை அனுபவிக்கின்ற வருடமாக இருக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், it is upgraded and given to you. It is upgraded. It is mastered and given unto you. அதை அழகுபடுத்தி அற்புதமா அதை பாலிஷ் பண்ணி இன்னும் மெருகேத்தி இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு வந்திருக்குது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? அவன் ஐஸ்வர்யவான். அவனுடைய வேலைக்காரன் போய் சொல்றான், என் எஜமான் சீமான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணக்காரன் சொன்னோன்னே எனக்கு புல்லரியுது. என் எஜமான் சீமானுங்க. நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க? நான் சொல்றேன், நம்மளை பத்தி சொல்லணும். பணம் இங்க இருந்து வருதுங்க. பணம்
சொல்லி தொலைட்டுமே. நான் பாருங்க, ஒரு பாட்டு பண்ணுறது எவ்வளோ பொருளாதாரம் எவ்வளோங்கிறது போது தெரியும். நேற்று நான் ஒரு பாட்டு பண்ணேன். இந்த வருடத்தில் ஆண்டவர் 13 பாட வெளியிட செஞ்சார். நார்மலாக ஒரு பாட்டுக்கு 1.5 லட்ச ரூபாய் எனக்கு என்ன 13 பாட்டு கணக்கு வச்சுப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 லட்ச ரூபா என்ன பண்ணிடுறேன். என்ன கேட்பாங்க, இதுலேருந்து உனக்கு பணம் வருதாயா அப்படின்னு. அந்த பாட்டு போடுறதுனால இல்லை, பாட்டு போடணுங்கிற மனசு வருது பாருங்க, அப்பவே பணம் வந்துடுது. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? பாட்டை போடுறதுனால இல்லையா, நான் பாட்டு ஆண்டவர் கொடுத்ததை வெளியில கொண்டு வரணும்னு யோசிக்கிறேன் பாருங்க, அப்பவே வருது. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, உங்களுக்கு என்னையா பணம் வெளியில இருந்து வருது? எனக்கு கேட்கும்போது சந்தோஷம் தான். எந்த வெளியிலேருந்து வருது? ஆமாம், வெளியிலேருந்து வருது. நான் என்ன பண்ணுறது? வெளியிலேருந்து வருது. போய் சொல்லுவாங்க இல்லையா, அவர் அமெரிக்காவிலேருந்து எவ்வளோ அனுப்புவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அனுப்பிடுவாங்க. ஒரு $2000 அனுப்புவாங்க. அதை வச்சு என்ன செய்யுது? என் வீட்டு செலவுக்கே ஆகாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவிலேருந்து வர டாலர் இல்லையா, அவர் டாலர் அடித்து அனுப்புகிறாரு. நம்ம ஆட்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அமெரிக்காவிலிருந்து வருதுயா. திருப்பதியில் அவன் டாலர் கணக்கில் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த அளவு மனசு கூட உனக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? என் பிஸ்னஸ்ல பார்ட்னர் கடவுள்னு சொல்லி கொண்டு போய் என்ன பண்றான்? புரியுதா இல்லையா? எத்தனை கிறிஸ்தவங்க அப்படி பண்ணிட்டு இருக்கோம்? எத்தனை கிறிஸ்தவங்க பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை நம்புறோம், ஆசீர்வாதத்தை பேசுறோம், செயல்படுத்துறோமா? என் பார்ட்னர் யாரு? அப்ப என் பிசினஸ் அவரு தானே பார்க்கணும். ஒரு அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் பாட்டுக்கு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆலயத்தில் ஆமாம் போதிச்சாரா, பேசிக்கிட்டு இருந்தார், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார். சின்ன போய் எப்படி பேசுகிறானேன்னு உட்காந்து திருப்பி இவங்க தேடி வராங்க. என்ன சொல்கிறாங்க? எங்கேயா போனேன்? என்ன சொல்கிறார் இவர்? என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? தமிழில் என்ன போட்டிருக்குது? அது என்ன போட்டிருக்கு? சரி விட்டுருங்க. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு நான் சொல்கிறேன். Don't you know I'm doing my father's business? இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு. Don't you know that I'm doing my father's business? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட யார் கேட்டாலும் என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்? அப்பானுடைய பிஸ்னஸ். பெரிய பிஸ்னஸ் ஆள் போல இருக்குது. உண்மையில் பிஸ்னஸும் பண்ணுறேன், அது வேற விஷயம். ஆனால் அப்பானுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் பிஸ்னஸில் பார்ட்னர் என் அப்பா. என் அப்பா என்னை ஏமாற்ற மாட்டார். இந்த பார்ட்னர்ஷிப் முடியாது. இந்த பார்ட்னர்ஷிப் டீல போட்டது அவரு. நான் தான் ஏமாற்ற முடியுமே தவிர யாரும் பண்ண முடியாது. அப்போ அந்த பிஸ்னஸ் செக்யூர்டாக இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஜனங்கள் இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். நான் ஐஸ்வர்யவானாதான் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானாதான் இருப்பேன். என் என்விரான்மெண்ட்டே ஐஸ்வர்யம். எங்க வீட்டுக்குள்ள வந்தா தரித்திரத்தை பேச மாட்டோம். எங்க வீட்டுக்குள்ள வந்தா வியாதிய தன்னை பத்தி பேசுறது ஒண்ணு இல்லாதவங்க அடுத்தவனை பத்தி என்ன பண்ணிட்டு இருப்பான். நான் ஆண்டவரை பத்தி பேச ஆரம்பிச்சிடும் ஒண்ணு இல்லைன்னா. ஏன்னா ஆண்டவர் பெரியவர். ஆதாரம் அங்கதானே இல்லையா? ஆண்டவரை பத்தி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. எப்படியா ருசிக்கிறது? கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசித்து பாருங்கள், சொல்லி பாருங்கள், நம்பி பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கறது ஒரு அபிஷேகம். நிறைய பேருக்கு தெரியல. ருசித்து பார்க்கறது ஒரு அபிஷேகம். எல்லா கிறிஸ்தவர்களும் ருசித்து பார்க்கறது இல்லை. அவருடைய நன்மையை ருசிக்கிறவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள்.
ஐஸ்வர்யம் ஒரு அபிஷேகம், சுகம் ஒரு அபிஷேகம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல எதிர்காலம் ஒரு அபிஷேகம். பொண்ணு பிறந்தப்ப நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் எத்தனை பேர் இருக்கு. ஒய்ஃபு செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் ஃபாரினில் இருந்தோம். ஒரு 12 வீக்ஸ் ஆனப்போ திடீர்னு காய்ச்சல் வந்துடுச்சு, சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. உடனே அங்குள்ள டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க அபார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா சிக்கன் பாக்ஸ் இருந்தால் காது கேட்காது, கண்ணு தெரியாது, கை கால்கள்லாம் காம்பு போயிடும், பேச வராது, 99% இப்படி ஆகிடும் அப்படின்னாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி இங்கே ஒரு டாக்டர்கிட்ட கேட்டோம், ஒரு பெந்தேகோஸ் டாக்டர்கிட்ட. ரைட், அவங்க மேலே தப்பு இல்லை, ஆனால் பெந்தேகோஸ் டாக்டராக இருந்தாலும் அபார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அது வேறு விஷயம். அப்போது எனக்கு ஹெட் ஒரு அரபி லேடி இருந்தது. அப்போ நான் இப்படி சொன்னேன், இப்படி பண்ணுறாங்க அனுது, என்ன செய்கிறது அப்படின்னு. அது சொல்லுது, டோன்ட் யூ பிலீவ் இன் யுவர் காட், இட்ஸ் அ ஹராம், டோன்ட் டூ இட் அப்படின்னுச்சு. அது ஒரு பாவம், என்ன பண்ணாத நீ உன் கடவுளை நம்பலையா? எனக்கு உண்மையிலே செருப்பு கலத்தி அடித்த மாதிரி இருந்தது. அது சொல்லிச்சு, நீ வாரம் முழு நேரம் சபையில் போய் உட்காந்துருக்க, டோன்ட் சொல்லிட்டு இதை சொல்கிறது உனக்கு ஷேமா இல்லையான்னு கேட்டுச்சு. எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு கேட்டு என்ன, எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வீட்டில் கேட்டேன், ஒய்ஃப்ட்ட கேட்டேன், இப்படி இல்லை ஆண்டவர் தந்தா நல்லதாக தான். நான் அப்போது என் பொண்ணு பிறந்தா, அப்போது நான் மனசுக்குள்ளே ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன். அதை இப்போ தான் அவகிட்டே சொன்னேன். இவளை வேணான்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில், இவ வளர்ந்து டாக்டர் ஆகணும்னு யோசித்தேன். பிசாசுக்கு செருப்படி இப்படி தான் கொடுக்கணும். நீ எங்கே தொடரையோ அங்கே தான் நான் அடிப்பேன், நீ எங்கே தொடணும்னு நினைக்கிறியோ அங்கே நான் அடிப்பேன், திருப்பி அடிப்பேன். நான் கொஞ்சம் பழி வாங்குற எண்ணம் ஜாஸ்தி பாருங்க பிசாசுக்கிட்ட. நீ தொட்ட நான் அடிப்பேன். கிறிஸ்தவர்கள் நம்ம அப்படி இருக்கலாமாயா? வலது கண்ணத்தை காமிச்சா சொல்லுங்க, அப்படித்தானே வசனம் இருக்கு, அப்படித்தானே? சரி, வலது கண்ணத்தில் அடிச்சு காமிங்க, சும்மா அடிச்சு காமிங்க. வலது நோ வலது கண்ணத்தில் அடிச்சு காமிங்க. வலது கண்ணம் எது? எப்படி அடிப்பீங்க? முடியாதுல்ல? முடியாது, கரெக்டு தானே? வலது கண்ணத்தில் அடிக்க முடியாது, கரெக்டு தானே? வசனம் அதுக்கு சொல்லப்படலை. யூத கலாச்சாரத்தில் இப்படி நான் சொன்னல, வலது கணம் இப்படி சொன்னா நீ ஒன்றும் இல்லாதவன், துச்சம், நீ துச்சம் ஐயா, ஒன்று அடிச்சு பிரயோஜனமே. அப்போ இயேசு சொல்றாரு, நீ அப்படி இருக்கக்கூடாது, இங்கே காமிக்கணும், அப்படின்னா தான் அவன் அடிக்க முடியும். அப்படின்னா நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய ரியல் மீனிங். உன்னை வலது கண்ணத்தில் அறையணும்னு நினைக்கிறவன்ட்ட இடது கண்ணத்தை என்ன பண்ண, நீ நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு என்ன பண்ண, நீ பிசாசை இப்படிதான் அடிக்கணும் நீங்க. யோ நீ தரித்திரன் எவனோ ஐஸ்வர்யா, நீ வியாதியஸ்த, உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இல்லையா எஞ்சி நடப்பேன் சொல்றாரு. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுகிறான், தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான். ஆப்போசிட்டா சொல்லியா இப்படி சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன். என் பிள்ளை என்ன டாக்டரான், வளர்ந்துக்கிட்டே இருக்கா, வளர்ந்துட்டு 12th முடிச்சாச்சு, நீட்டும் எழுதியாச்சு. இன்னைக்கு என் பொண்ணு MBBS படிச்சுட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் இயர். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய சின்ன ஆசை, ஒரு தடவை தான் ஆசைப்பட்டேன். எத்தனை தடவை? ஒரு தடவை. அப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்டேன். ஆண்டவர் நிறைவேற்ற முடியும்னு சொன்னார். தினந்தோறும் ஆசைப்படுகிற உங்களுடைய ஆசைகள் ஆண்டவர் என்ன பண்றார்? உன் ஆத்துமாவை திருத்தி செய்வார், உன் ஆத்துமாவை
எல்லாம் சொல்லுங்க, என் ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை. ஆசைப்படுங்க, நான் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஆசைப்படுங்க. நல்லா சொல்லுங்க, ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, ஆசைப்படுங்க. உங்க தலைமுறைக்கு மேல ஆசைப்படுங்க. எங்க சபையில் இப்படிலாம் நடக்கும். ஒரே வருஷத்துல மகளுக்கும் தாய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவள் கல்யாணம் பண்ணிச்ச உடனே அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இதெல்லாம் எங்கள் சபையில் நடக்கும். அம்மாவுக்கு ஒரு 49 வயசு, மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. 49 வயசில் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் தான் கைப்பிடிச்சு கொடுத்தேன், நான் தான் கல்யாணம் நடத்தி வச்சேன். ஆசை நிறைவேற்றுறார். கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க லிட்டரலாக அவங்க என்னென்னா, நான் தனியாகிட்டேன், எனக்கு யாரும் இல்லை, நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா டிவோர்ஸ், சின்ன வயசுலேயே டிவோர்ஸ்டு, நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், சபையில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கை வைத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். எனக்கு இவங்க கை வைத்தது தெரியாது, நான் கவனிக்கலை. இவங்க ஒரு முக்கால் கை என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த வாரமே வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். எங்கள் சபையில் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஆசைப்படுறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். 50 வயசானாலும் குழந்தை பிறக்கும். சாராக்கு பிறந்ததுங்க, அந்த அம்மாவே பிறக்கணும், நமக்கு பிறக்காதான்னு. பைபிள் சீக்ரெட்ஸ் எப்படி சொல்லுது, ஆப்ரஹாம் அண்ட் சாரா became like youth அப்படின்னு போட்டிருக்கோம். அவர்கள் வாலிபராக உணர்ந்தார்கள் அல்ல, வாலிபர்களாக மாற்றப்பட்டார்கள். நான் பேசுறது புரியுதா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? நான் இந்த சபைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன். நடக்காத விஷயம் நடக்கும், கிரகிக்க முடியாத விஷயம் நடக்கும். நான் விட்டா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன், கருணாக்கு வச்சு. கிரகிக்க முடியாத விஷயம். பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலையா, கவலைப்படாதீங்க, கிரகிக்க முடியாத விஷயம் நடக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு தான் பெரிய இடத்துல இருந்து வரும். என் பொண்ணு கருப்பா இருக்குது, வெள்ளை மாப்பிள்ளை வருவான். என் பையன் கருப்பா இருக்கான், வெள்ளை பொண்ணு வந்துடும். நான் டிஸ்கிரிமினேட் பண்ணலை, ஆசைப்படுவாங்க அப்படி இல்லை. பொதுவாக ஆசை இருக்கும் இல்லையா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசைப்படுறது நடக்கும். ஒரு மனிதனுடைய எண்ணம் எதுவோ அதுவே அவனாக மாறுகிறான். ஏன்னா அவனுடைய எண்ணத்தில் ஆண்டவர் இருக்கிறார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். நீதானே? உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். என் ஆத்துமாவை இதுவரை நடத்தினாரா, நீ நடத்துவார். இதுவரை நடத்தினார்னா வனாந்தரத்தை தாண்டிங்க, தண்ணியை தாண்டிங்க, ஆற்றை தாண்டிங்க, கிணத்தை தாண்டிங்க, எல்லாத்தையும் தாண்டிங்க. நடத்திட்டாரா இல்லையா? நடத்திட்டார். இன்னும் ஒரு 3 நாள், புதிய வருஷம். நான் சொல்கிறேன், நான் சொன்ன அத்தனை காரியங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நான் வருவேன். அடுத்த வருஷம் பிஸ்னஸ் தொடங்காதவங்க பிஸ்னஸ் தொடங்க. நான் சொன்ன முக்கியமான இந்த சபைக்கு சொன்ன விஷயம், VIP டோர்ஸ் ஆர் கோயிங் டு ஓபன். இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே, பார்த்துக்கொள்வி. எல்லாம் கண்களை மூடி. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே.
யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை யாவும் நீர் சந்தித்தீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை யாவும் நீர் சந்தித்தீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, கரங்களை உயர்த்தி என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. யெகோவா ஈரே, மீண்டும் ஒரு முறை எல்லாம் சேர்ந்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை யாவும் நீர் சந்தித்தீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை யாவும். எல்லா ஆண்டவரை சோதரிப்போம். மலைக்கு மேலே ஒன்றும் இல்லாமல் போனாலும் நீங்கள் போக முன்பதாகவே மலையில் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்து கண்மலை உச்சியில் உங்களுக்கான நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒருவேளை வெறும் கையா நீங்க மலைக்கு மேலே ஏறலாம், மனசு உடைஞ்சு மலைக்கு மேலே ஏறலாம், ஏமாற்றத்தோடு மலைக்கு மேலே ஏறலாம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு மலைக்கு மேலே ஏறலாம். ஆனால் அந்த கண்மலை உச்சியில் உங்களுக்கான எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். 26க்குள்ள எப்படி நுழைய போறேன்? நான் சொல்றேன் 26க்குள்ள நுழைஞ்சா அதுக்குள்ள கண்மலையின் உச்சியில நான் சொல்றேன் கண்மலையின் தேனினால் நீ திருப்தியாவாய். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்றேன். எல்லாம் ஆண்டவரை சோதரமான எல்லாரும் உங்க தலை மேல கை வச்சு, ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், எந்த அபிஷேகம் வேணுமோ அந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு உங்க தலை மேல கை வைங்க. ரெண்டு முக்கியமான ஜன கூட்டத்தை இந்த சபையில இருந்து ஆண்டவர் எழுப்ப போறார். அதுக்கான அடித்தளமாக 26 இருக்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சபை நீங்க வேலையில் இருந்தா கூட it is going to be a church of business people. இங்கே வந்தா பிசினஸ் தொடங்கப்படும். நீங்க வேலையில் இருக்கலாம், தப்பு இல்லை, வேலையில் இருங்க, ஆனா பிசினஸ் இருந்து ஆகணும். அதுக்கான அடித்தளமாக 26 இருக்க போகிறது. ஏன்னா ஐஸ்வர்யம் இங்கே தான் கொட்டி கிடக்குது அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்,
பவர்ஃபுல். இந்த சபையிலிருந்து பொலிட்டிக்கலா ஜனங்கள் எழும்புவாங்க. அரசியல் வேற ஆளுக்குள்ள இல்லை, நமக்குள்ளது. நம்ம தான் தேசத்தை ஆளணும். நான் சொல்ற விஷயம் நாளைக்கு கண்கூடா நடக்க போகுது எனக்கு தெரியாது. ஆனால் 26 அதற்கான அடித்தளம். சின்ன பையன் எழும்புறானோ, வாலிபன் எழும்புறானோ, வயசானவங்க எழும்புறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இங்கிருந்து அரசியல் எழுப்பப்படுகிறது, ஆளுகை எழுப்பப்பட போகிறது. 2 விஷயம் நான் சொன்னேன். இந்த 2ஐயும் இந்த சபையில் ஞாபகம் வச்சுக்குவோம். 1, பிஸ்னஸ் மீன்ஸ் ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு, பெருக்கம். இந்த சபையில் என்ன பண்ணுது? இன்னொன்று பவர், அதிகாரம். 26க்கு உங்களுக்கான இந்த 2 வார்த்தை என்னைக்கும் பெருக்கம், அதிகாரம். பெருக்கம் எல்லாம் சொல்லுங்க, பெருக்கம் அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, பெருக்கம் அதிகாரம். நான் தான் அதிகாரத்தில் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது இயேசு கிறிஸ்துவின் மூலம் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் சொல்றேன். ஆண்டவரே, எல்லாம் கண்கள், ஆண்டவரே இந்த சபையில அதிகாரத்தையும் பெருக்கத்தையும் தந்திருக்கிறபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவரே, VIPs are going to come here. God is connecting dots. It is not planned. நான் அதெல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டு வரல. நான் விஐபின்னு தொடங்கினேன், பவரில் முடிக்கிறேன், பெருக்கத்தில் முடிக்கிறேன், ஐஸ்வர்யத்தில் முடிக்கிறேன், பிஸ்னஸ் ஸ்ட்ராங் பீப்புளில் முடிக்கிறேன். இது எதுவுமே நான் பிளான் பண்ணல. ஆனால் ஆண்டவர் இந்த சபையை நேசிக்கிறார், இந்த குடும்பத்தை நேசிக்கிறார். Things are going to change drastically. நீங்க டிராஸ்டிக்கான சேஞ்சஸை எதிர்பார்க்கிறீங்க. மேபி உங்களுக்கு பிடிக்காத கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தூக்கி எறியப்படுவீங்க, அது நடக்கலாம். ஆனா God is in control. ஆண்டவர் அந்த டிராஸ்டிக் சேஞ்சஸ்ல உங்க கூட இருக்கிறார். எல்லாத்தையும் கடந்து அதிகாரத்திலையும் பெருக்கத்திலையும் பயங்கரமான ஒரு பவர்லையும் நீங்க இருக்க போறீங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறபடி நான் நன்றி. அருமையான போதகரை, மனைவியை, அவருடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதி. இங்கே உள்ள ஒவ்வொரு குடும்பத்தை, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறபடி நான் நன்றி. பெருக்கத்தையும் அதிகாரத்தையும் கீழ்ப்படுத்துகின்ற வல்லமையும் தந்திருக்கிறபடி நான் நன்றி. நான் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் பரத்திலிருந்து வந்தது, அது உண்மை நிலைக்கு வரப்போகிறபடி நான் நன்றி. ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்த்து போவதில்லை, அது உண்மை நிலைக்கு வரப்போகிறது. இந்த சபை, இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடி நான் நன்றி. புதிய வருடம் மகா பெரிய வருடமாக, கிரகிக்க முடியாத நன்மைகள் நிறைந்த வருடமாக, டிசீஸ் ஃப்ரீ, டெப்ட் ஃப்ரீ, டெத் ஃப்ரீ, இப்படியாக இருக்க நீ உதவி செய்ய போகிறபடி நான் நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காருவோம்.